பிரியப்பட்டான். கடவுளுடைய அவதாரத்தால் அவன் பிரியப்படல, மகான்களுடைய பாதம் பட்ட இடம் இது. அதனால இவ பாரத தேசத்துல எடுத்துன்னு வந்தா. இமயமலையிலேந்து கன்னியாகுமரியை தாண்டி பயணத்தை தலையில கிருஷ்ண விக்கிரகத்தோடு போகும்போது கேரளால உள்ள நுழைஞ்சா. கேரளா எப்பவுமே பச்சை பசேல்னு இருக்கும். அத பசுமையான சூழ்நிலை வாளுக்கு புரிச்சுடுத்து இந்த ஊர்ல எங்கேயாவது வச்சு கோயிலை கட்டலாமேன்னு நினைக்கச்சே கீழே பூமியிலேருந்து ஒரு குரல் கேட்டுதான், குருவே வாயுவே அந்த குழந்தைய எங்க பக்கத்திலேயே கீழே இறக்கி வையுங்கோன்னு. யாரா உத்தரவு போடுறா? இவ்வளவு பெரிய ஒரு உத்தரவா இருக்கேன்னு அப்படி எட்டி பார்த்தா பார்வதியும் பரமசிவனும் கீழேந்து குருவை அந்த கிருஷ்ணனை கீழே இறக்க சொன்னாலாம். இன்னைக்கும் குருவாயூர் பக்கத்துல மம்மியூர்னு ஒரு சிவக்ஷேத்திரம். மம்மியூர்ல இருக்கிற பார்வதி பரமேஸ்வரன் தான் குருவாயூரப்பன் அங்க இறங்கறதுக்கு இடத்தை காமிச்சவா. குருவாயூருக்கு போறவா மம்மியூருக்கு போயிட்டு வரணும். அங்கேயும் ஒரு குருவாயூரப்பன் இருக்கார். ஏன்னா பக்கத்துல 1.5 கிலோமீட்டர் தள்ளி குருவாயூரப்பனை பிரதிஷ்டை பண்ண சொல்லிட்டா. உடனே பார்வதி பரமேஸ்வரனுக்கு கவலை வந்துருத்தான். அடாடா, இந்த குழந்தைய நம்ம பக்கத்துல வையுங்கோன்னு சொல்லாம ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி காமிச்சிட்டோமே, குருவாயூரப்பனை நாம தரிசனம் பண்ணிட்டு இருக்க முடியாதேன்னு. அப்ப குருவாயூரப்பன் என்ன பண்ணார், நீங்க கவலையே பட வேண்டாம், இன்னொரு குருவாயூரப்பனை கொஞ்சம் ஒசரமா உங்க சன்னதி பக்கத்திலேயே மம்மியூர்ல இருக்கேன்னு அங்கேயும் அவர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார். இவா காமிச்ச இடத்துல குருவும் வாயுவும் அந்த விக்கிரகத்தை கீழே இறக்கினாலாம். இறக்கி இங்கேயே ஒரு கோயில் கட்டணும்னு தீர்மானம் பண்ணா. அப்ப குருவாயூரப்பன் குரல் கொடுத்தார், எனக்கு கோயில் கட்டுறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல ஒரு குளத்தை கட்டுங்க. இந்த குளம் எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கோயில்ல கோயில் ஒரு இடத்துல குளம் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. என்னோட கோயிலோட ஒரு மதில் சுவரே குளத்தோட ஒரு பகுதியாக இருக்கணும். அப்படின்னா இந்த குளம் என் கோயிலை தொட்டு இருக்கணும். வருபவர்கள்லாம் குளத்துல குளிச்சுட்டு அப்படியே நேர கோயிலுக்குள்ள வர மாதிரி இருக்கணும். அது போல நீங்க கட்டுங்கோன்னார். சரின்னு ஒரு வருண பகவானை கூட்டு 10 நிமிஷத்துல குளம் ரெடி. கிருஷ்ணா குளம் ரெடின்னா, குளம் ரெடினா முதல்ல நான் அதுல குளிக்கணும்னு பிரியப்படுறேன்னாராம். குருவும் வாயுவும் தங்க தாம்பாளத்துல வச்சுண்டு அந்த குளத்துல சுவாமி அவபிரத ஸ்நானம்னு பேரு. முதல்ல பகவானை ஸ்நானம் பண்ணி வைக்கிறதுக்கு அதுல அப்படி குளிச்சுட்டு அப்படி ஸ்நானம் பண்ணிட்டு நிமிர்றா. பகவான் உடுத்து கலைந்தனின் பீடகவாடை உடுத்து கலந்ததுண்டுன்னு ஈரம் சொட்ட சொட்ட நிக்கிறார். அப்ப தேவதைகள் இவாளுக்கு சமயம் போதே தெரியாது. பகவானை பார்த்து ஒரு வேண்டுகோள்னாலாம். என்னன்னா, இந்த குளத்துக்கு ஒரு பேரை வச்சுட்டு போயிடலாமா இங்கேருந்து? நீங்க உங்க வாயால ஒரு பேர் வைக்கணும். தலையில ஈரம் சொட்ட சொட்ட இருக்கேன், இப்ப பேர் வைக்கணும். சரி வச்சுடுறேன். நான் இப்பவனா கிருஷ்ணனுடைய சாநித்தியமா இருக்கலாம். ஆதியில நான் பிறந்த போது என்ன நானே படைச்சுட்டேன். அப்ப நாராயண பேரோட இருந்தேன். நாராயணனாக நான் ஆதியில இருந்ததுனால 3 தலைமுறைக்கு முன்னாடி இந்த குளத்துக்கு என் பேராலேயே நாராயண திருக்குளம்னு பேரை வச்சுடுறேன். நாராயண சரஸ்ன்னு பேரு, கண்ணனே பேரை வச்சாராம். அதனால தான் குருவாயூருக்கு போறவா நாராயண சரஸ்ல ஸ்நானம் பண்ணாமையே வரக்கூடாது. நாம பாட்டுக்கு ரூமை எடுத்துட்டு ஹீட்டரை போட்டுட்டு வெந்நீர்ல குளிச்சுட்டு போனோம்னா பிரயோஜனமே கிடையாது. நாராயண சரஸ்ல தலையை நினைக்கணுமா. இன்னைக்கும் கேரளால இருக்கவாளுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, தங்க வீட்டு குழந்தைகளுக்கு ஏதாவது ஜுரம்னா 100 டிகிரி 101 டிகிரினா டாக்டர் கிட்ட போக மாட்டாளாம். குழந்தைய நேரம் எடுத்துட்டு போய் குருவாயூரப்பன் கோயிலுக்கு முன்னாடி அந்த குளத்துல குருவாயூரப்பா ரட்சிக்கனேன்னு 3 முழுக்க போட்டு அப்படி தூக்குவாளாம். அடுத்த செகண்ட் ஜுரம் நார்மலுக்கு வந்துருமா. ஒரே காரணம், அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் வேணும். குழந்தைய எடுத்துட்டு போச்சே நம்ம தப்பு பண்றோமோ சரி பண்றோமோ ஜுரம் ஜாஸ்தி ஆயிடுமோன்னு விட்டா அது பிரயோஜனப்படாது. குருவாயூரப்பன் காப்பாற்றுவான் அப்படின்ற அந்த பூரண விசுவாசம் இருக்கே, அது அந்த குளத்துக்கு அத்தனை ஒரு பெரிய பெருமை. குளத்தை கட்டியாச்சு, கோயில் அடுத்த கோயிலையும் தேவகுருவான பிரகஸ்பதியை உட்கார்ந்து பிரம்மாண்டமான ஒரு கோயிலை கட்டினான். கர்ப்ப கிரகத்துல பகவானை எல்லாருமா சேர்ந்து அஷ்டபந்தன சம்பரோக்ஷணம்னு சொல்லக்கூடிய கும்பாபிஷேகத்தை விமர்சையா நடத்தி பகவானை திருப்பிரதிஷ்டை பண்ணியாச்சு. அவர் ஆசை பூர்த்தி ஆயிடுத்து. கலியுகம் முடிகிற வரைக்கும் நான் பக்த கோடிகளை பார்த்துட்டு இருக்கணும். அப்பா இன்னைக்கு நான் இங்க நின்றாச்சு, கலியுகம் முடிகிற வரைக்கும் இந்த கோயில் இருக்கும்னா ஆனந்தம் இருக்கு. தேவதைகளுக்கு இன்னொரு சந்தேகம் வந்துதான், குளத்துக்கு நீ நாராயண திருக்குளம்னு பேரை வச்ச, இந்த ஊருக்கு ஒரு பேர் வைக்கணும். நான் உன்னை கஷ்டப்படுத்தல, ஊருக்கு நாங்களே பேரை வச்சுக்கிறோம், நாராயணபுரம்னு பேரு. இங்க இருக்கிறவர் நாராயணன் பெருமாள் பேருன்னா உடனே சுவாமி சிரிச்சாராம். ஏன் இப்படி அவசரப்படுற? இந்த அவசரப்படுற புத்தின்றது தேவதைகளான உங்களை விட்டு போகவே போகாது. நான் ராமாவதாரம் பண்ணும்போது நீங்கள்லாம் எனக்கு உதவிக்கு கிருஷ்ணந்தையில போய் குரங்கா இருக்கோன்னு, உடனே நான் கிருஷ்ணாவதாரம் பண்ணும்போது வைகுண்டத்துல வந்து என்ன தொந்தரவு பண்ணேன்.
என்ன தொந்தரவு? கிருஷ்ணா நீ கோகுலத்துக்கு போறேன்னு கேள்விப்பட்டோம், அங்கேயும் நாங்க குரங்கா போயிடுவா அப்படின்னு கேட்டவா தானே நீங்க. ஒரு குளத்துக்கு நாராயண திருக்குளம்னா ஊருக்கும் நாராயணபுரமா? முடியவே முடியாது, வேற பேர் வைக்கிறேன். தேவதைகள் பார்த்தா இல்ல இல்ல எங்களுக்கு புரிஞ்சுடுத்து, இப்ப கிருஷ்ண சாநித்தியத்தோடத்தானே நீ இருக்க போற, அதனால இதுக்கு கிருஷ்ணபுரம்னு பேர். ஊர் கிருஷ்ணபுரம். சுவாமி கஷேத்ராதிபதி யாரு? பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணன். ஸ்ரீகிருஷ்ணனை பெருமாளாக கொண்ட கிருஷ்ணபுரம் நாங்க பேரை வச்சுட்டோம்னா மறுபடியும் அவசரப்படுறீங்களே. நீங்க பேர் வைக்க வேண்டாம், நான் பேர் வைக்கிறேன்னு சொன்னனோ. நாராயணபுரமும் இல்ல, கிருஷ்ணபுரமும் இல்ல, இருக்கிற பெருமாள் நாராயணனும் இல்ல, கிருஷ்ணனும் இல்ல. முதல்ல குரு பகவானும் வாயு பகவானும் எங்க இருக்காளோ அவளை கொண்டு வந்து என் எதிர நிக்க சொல்லுங்கோன்னார். 2 பேரும் ஓடி வந்தா, பிரபோ காத்துன்னு இருக்கோன்னா, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்கோன்னார். தேவதைகளை கூப்பிட்டார் சுவாமி. இப்ப சொல்றேன், ஒருவேளை ஒரு நாளைக்கு எனக்கு பூஜை பண்றதுக்கு அழுத்துக்கிற இந்த காலத்துல எனக்கு ஒரு நைவேத்தியம் கொடுக்கறதுக்கு எத்தனை கஷ்டப்படுறா. இத்தனையும் புளியோதரையை கொடுத்தாலோ சக்கரை பொங்கலை கொடுத்தாலோ 10 நிமிஷத்துல நான் திருப்பி அவர்களுக்கே கொடுத்துடுறேன். ஒன்ன டேஸ்ட் பண்ணி பார்த்திருப்பேன இல்ல, நான் சாப்பிட்றதுன்னு ஆரம்பிச்சா இவன் தான் எனக்கு எடுத்துட்டு வந்து வைப்பான் அடுத்த நாள் தைரியமா. அப்படி ஒரு நாளைக்கு ஒரு நைவேத்தியம், ஒரு பூஜை பண்றதுக்கு அழுத்துக்கிற இந்த காலத்துல கோடான கோடி வருஷங்கள், கணக்கில்லாத நாட்கள் என்னை கையில தாங்கிண்டு இந்த குருவும் வாயுவும் எனக்கு பூஜையை பண்ணி என்னை காப்பாத்தி பாரத தேசத்துல நான் ஆசைப்பட்ட இடத்துல என்னை கொண்டு வந்து இறக்கி இருக்கான்னா என் பேரால இந்த ஊர் இருக்கலாமா? இவன் 2 பேரையும் சேர்த்து உறக்க சொல்லுங்கன்னார் தேவதைகளை. தேவதைகள் உறக்க குருவாயூர்னு சொன்ன, அதோட ஒரு இற சேர்த்து இவா பேரால குருவாயூர்னு இந்த ஊருக்கு பேரை வச்சுடுங்கோன்னாராம். ஊர் குருவாயூர். அப்ப இவா பேரால குருவாயூர்னு பேர் இருந்தா எம் பேரும் இவா பேரால இருக்கணும். அதனால எம் பேர் என்ன தெரியுமா? குருவாயூர் அப்பன்னு நீங்க கூப்பிடுங்க. அதனால குருவாயூருக்கு யார் வந்தாலும் வெளியில உள்ளுக்குள்ள கோயிலுக்குள்ள நுழையச்சே நாராயணான்னு கூப்பிடணும். பட்டத்ரி நாராயணியம் எழுதின மண்டபத்தை தாண்டும் போது இங்க அவ கிருஷ்ணான்னு கூப்பிடணும். என்னுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது குருவாயூரப்பான்னு கூப்பிடணும். அதனால தான் இன்னைக்கும் நம்ம குருவாயூர்ல போய் பார்த்தோம்னா நாராயணா, கிருஷ்ணா, குருவாயூரப்பா என்னை ரட்சிக்கனேன்னு 3 திருநாமத்தையும் சொல்லிட்டு தான் உள்ளுக்குள்ள போவாளாம்.